நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வணக்கம். வத்தலக்குண்டு தமிழக வெற்றிக் கழக ஒன்றிய தலைவர் தற்கொலை முயற்சி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வத்தலக்குண்டுவில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாவட்ட தலைவர் கொடியேற்று விழாவில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிகளாக ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த நிலையில் வத்தலக்குண்டுவில் ஏற்றப்பட்ட கொடிக்கம்ப கல்வெட்டில் வத்தலக்குண்டு ஒன்றிய தலைவர் பெயர் இல்லாததால் மனவிரக்தி அடைந்து தற்கொலை முயற்சி செய்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் மேலிடம் அறிவித்த பொறுப்புகளை மாவட்ட தலைவர் உதாசீனப்படுத்திவிட்டு மாற்றுக் கட்சியினரிடம் பணம் பெற்றுக்கொண்டு புதிய பொறுப்பாளர்களை நியமித்ததால் மனம் உடைந்து தற்கொலை முயற்சி செய்து வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வத்தலக்குண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். 2-3 தினங்களுக்கு முன்பாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு தேவா அவர்கள் வத்தலக்குண்டு ஒன்றிய தலைமை என்று ஒரு 7-8 நிர்வாகிகளை தயார் செய்து இவர்கள்தான் இனிமேல் வத்தலக்குண்டு ஒன்றிய தலைமை கழக நிர்வாகிகள் என்று கழக தலைவர் அவர்களின் அனுமதி இல்லாமலும் பொதுச் செயலாளர் அவர்களின் பார்வைக்கு கொண்டு செல்லாமலும் மாற்றுக் கட்சியில் இருந்தவர்களை தன்னுடைய சொந்த சுயலாபத்திற்காக பணத்தை பெற்றுக்கொண்டு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய தலைவராக செயல்பட்டு வந்த திரு அபினேஷ் தனசேகரன் என்பவர் 4 நாட்களுக்கு முன்பாக ஏற்றப்பட்ட கொடிமரத்தில் அவர் பதவிக்கு பதிலாக தேவா அவர்களால் நியமிக்கப்பட்ட புது ஒரு நபர் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி கடந்த 7 ஆண்டுகளாக நான் உழைத்தேன், உழைப்புக்கு மரியாதை இல்லை, பல லட்சம் ரூபாய் செலவு செய்தேன், அந்த செலவுக்கு பணத்திற்கும் என்ன வழி, எவ்வளவு கடன், நான் எப்படி இதை சமாளிப்பது, அதுபோக என்னை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 350-400 நிர்வாகிகள் என்னிடம் வந்து கழக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன வழி சொல்ல முடியும்? கடந்த 2 தினங்களாக எனக்கு தொலைபேசி வாயிலாகவும் நேரும் வந்து உங்கள் பொறுப்பையே தூக்கி விட்டார்களா, இனி எங்களது நிலைமை என்ன, உங்களை நம்பித்தானே வந்தோம் என்று கேட்கும் பொழுது என்னால் அவர்களுக்கு பதில் கூற முடியவில்லை. வத்தலக்குண்டு மாநகரின் பொது முக்கிய ஸ்தலமான பேருந்து நிலையத்தில் எதிராக கல்வெட்டில் பணத்திற்காக ஆசைப்பட்டு கிழக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் கொடுத்த பதவியை என்னுடைய கழக நிர்வாகிகளும் சக தோழர்களும் பார்த்துவிட்டு உன்னை கழகத்திலிருந்து தூக்கி விட்டார்களா, நீ உழைத்ததெல்லாம் அவ்வளவுதானா என்று கேட்கும் பொழுது என்னால் பதில் கூற முடியவில்லை. இனிமேல் இவ்வளவு அசிங்கப்பட்டு நாம் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு பெரும் சோகமான முடிவாக அவர் தற்கொலை முயற்சி செய்து தற்போது வத்தலக்குண்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை